அல்லேலூயா. தொடர்ந்து நாம் இந்த ஜெப நாட்களில் மாத்திரமல்ல, கடந்த 2 வாரமாய் எழுப்புதலை மையமாக வைத்து நாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை இன்றும் உள்ளது. கடந்த வாரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வைத்து ஆண்டவர் எவ்வாறாக ஒரு மனிதனை அந்த எழுப்புதலுக்கென்று பயன்படுத்த முடியும், அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த எழுப்புதலின் செய்தியை, அந்த எதிர்காலத்தை, அந்த ஆழத்தை ஒரு மனிதன் மூலமாய் எவ்வாறாக தெரியப்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் தேசத்திற்கு காத்திருக்கிறது, எப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் அறுவடையை கொண்டு வரும் என்பதை பார்த்தோம். அல்லேலூயா. அந்த செய்தியை நீங்கள் கேட்கலன்னா யூடியூப்பில் உன்னிப்பாக நேரம் எடுத்து அதை ஜெபத்தோடு கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே போல ஒரு தேவ மனிதனை வைத்து ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த எழுப்புதலுக்கு ஒரு மனிதன் மாத்திரம் அல்ல, அவருடைய ஜனமும் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள். எல்லா கையிலையும் வேதாகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து, வேதாகம் எடுக்காமல் தயவு கூர்ந்து ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், திருச்சபைக்கு வரீங்கன்னா இந்த வேதாகம் இல்லாமல் வராதிங்க. அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், நாளைக்கென்று தள்ளி போடாத ஒரே காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதான். இது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எத்தனையோ காரியங்களை தள்ளி போடுறோம். ஃபோன் சார்ஜ் போடுறத நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறோமா? அதே போல தான் இதுவும். இன்னைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம். ஆஃபீஸ் போகிறீங்க, கல்லூரிக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, புக் இல்லாமல் போவீங்களா? உங்கள் பிள்ளை காலையில் எழும்பி பள்ளிக்கு போகும்போது கை வீசிட்டு போனால் சும்மா விட்டுருவீங்களா? காலேஜ் போகிற பிள்ளையே ஏதாவது ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போடான்னு சொல்கிறோம். அதனால் இது விசேஷித்தமானது. இது விசேஷித்தமானது. இன்றைக்கு கையில் இருக்குது, சீக்கிரத்தில் கையில் இல்லாமல் போகும், காரங்கள் வர போகிறது. அதனால் ஆண்டவர் எத்தனை நாள் இதில் கையில் கொடுத்துருக்கிறாரோ அது எடுத்துகிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் வேதாகமத்தில் கையில் எடுத்து, எல்லாருமே வேதாகமத்தை கையில் எடுங்க. எல்லாரும் எடுக்கணும். ஆமாம். அல்லேலூயா. எல்லாருமே சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நன்றி, உன் வார்த்தைக்கு நன்றி, உன் வார்த்தைக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடியதாக இருந்தது. அல்லேலூயா. தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுவே, முடியாததும் சாத்தியமாகுவே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவி
ஆமாண்டவரே, எங்க தேசத்துல எங்க திருச்சபையில கூடியா ஒரு பெரிய எழுப்புதல் சாத்தியமாக்கும் நிறைவேறும். எஸ், எங்க தேசத்துல எங்க சென்னை பட்டணத்துல இறங்கி வாங்கப்பா. முடியாததும் மனிதர்கள் இன்றைக்கு பார்க்கலாம், இது முடியாது, எழுப்புதல் வராது. நீர் வாருமே. ஆமாண்டே, ஒரு எழுப்புதல் அக்கினி, ஒரு எழுப்புதல் நாளை, ஒரு மாறுதல், ஒரு மாற்றம். எஸ், ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமாண்டவரே, அடியேனை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேதாம பகுதியை அநேக முறை நீங்கள் வாசித்திருப்பீங்க, தியானம் பண்ணியிருப்பீங்க. அநேக பரிசுத்தவான்கள் கொடுத்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் இதன் நிமித்தமாய் ஒரு எழுப்புதலை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை திருச்சபைக்கு காண்பிக்கிறார். அதைதான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த வாசித்த இந்த வசனத்தில் 3 காலமாய் ஒரு பெரிய வறட்சி, ஒரு பஞ்சம், ஆண்டவர் வானத்தை அடைத்து போட்டிருந்தார். அப்போ தன்னுடைய தாசனாகிய எலியாவை பார்த்து சொல்கிறார், இப்போ நீ கடந்து போக வேண்டும், ஆஹாப் ராஜாவை போய் நீ சந்திக்க வேண்டும் என்பது நல்லா புரிந்து கொள்ளணும். 17ஆம் வசனத்தின் துவக்கத்தில் வாசிக்கிறோம், அதே ஆற்றங்கரையிலே ஆண்டவர் தன்னுடைய தாசனை மறைத்து வைத்திருந்தார். அநேக சமயங்களில் ஒரு எழுப்புதலுக்கு, ஒரு மாறுதலுக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்மளை மறைத்து வைத்திருப்பார். மறைத்து வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோடு உரையாட, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற, வேதத்தை படிக்க, ஜபிக்க, அவரோடு உறவு கொள்ள ஆண்டவர் நம்மளை மறைத்து வைத்திருப்பார். அந்த சமயத்தில் ஆண்டவர் நம்மளை போஷிப்பார், பாதுகாப்பார், நம்மளை கைவிடாமல் இருப்பார். அது வனாந்தரமாக இருக்கலாம், ஒரு பெரிய நகரமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட இடத்துலையும் ஆண்டவர் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு, தாசனோடு, தன்னுடைய ஊழியரோடு ஆண்டவர் உறவு கொள்ள வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னால் எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு முன்னாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். இப்பொழுதும் நானும் நன்கு விசுவாசிக்கிறோம். நான் மாத்திரமல்ல, அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நம்ம தேசம், இந்த உலகம் காத்திருக்கிறது. அதுக்கு முன்பாக திருச்சபையை, தன்னுடைய மனவாட்டியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மறைந்து இருக்கிற எலியாவை இப்போ என்ன பண்றாருன்னா வெளியே கொண்டு வருகிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை மறைத்து வைத்திருப்பார். எந்த நேரத்தில் நம்ம புறப்பட்டு போனோம், எந்த நேரத்தில் கடந்து போனோம்னு ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுது we should be ready. இதோ ஆண்டவர் இருக்கிறேன், என்னை அனுப்பும்னு உடனே வெளியே வந்துடணும். அந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது சமயமா, இது நேரமா, இது எப்படி நடக்கும், ஏற்கனவே அவன் எனக்காக அவன் காத்திருக்கிறான், என்னை போட்டு தள்ளணும், எனக்கு எதிரிங்க காத்திருக்கிறாங்க, எனக்கு எதிராக உலகமே இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய சாக்கு போக்க சொல்கிறோம். ஆனால் எலியாவுக்கும் அதுவும் அந்த கேள்வி இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது அவன் புறப்பட்டு செல்கிறான். இதுதான் எழுப்புதலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு. இத்தனை காலமாய் ஆண்டவர் நம்மளை மறைத்து வைத்திருக்கலாம், இத்தனை காலமாய் நம்மளை உபயோகப்படுத்தாமல் வைத்திருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ ஊழியராக இருக்கலாம், ஒரு விசுவாசியாக இருக்கலாம், எப்பேற்பட்ட மனிதனையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த அந்த கடைசி நாட்களில் வல்லவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. 5வது 6வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இங்க ஒரு பெரிய வறட்சி, ஒரு பஞ்சம். ஆனால் அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஊழியனை கூப்பிட்டு, ஒபேதியாவை கூப்பிட்டு சொல்றாரு, நம்முடைய மிருக ஜீவனங்களுக்கு, என்னுடைய காரியங்களுக்கு புல் இருக்குதா, அதுக்கு தேவையான காரியங்கள் இருக்குதா, வா நம்ம தேசத்தை சுற்றி பார்க்க போலான்னு என்ன பண்ணாங்க, 2 பேரும் பங்கு போட்டுட்டு போறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு உலகமும் இன்றைக்கு இருக்கிற உலகத்தானும் அவ்வாறாக தான் இருக்கிறான். சொந்த மக்களுக்கு சொந்த தேசத்துல இருக்கிற சூழ்நிலையை மறந்து விட்டு தன்னலத்திற்காக, நல்லா புரிந்து கொள்ளணும், டு பில்ட் ஹிஸ் கிங்டம், தன்னுடைய காரியம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சாம்ராஜ்யம், இதை தான் இன்னைக்கு உலகத்தானும் அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்னைக்கு அதுக்கு தான் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவு பண்றாங்க. there is need is greater. பெரிய தேவை இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறது. அநேக மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த ராஜாவும் இஸ்ரேல் வரலாறுல ரொம்ப மோசமான, ரொம்ப அக்கிரம் நிறைந்த ஒரு ராஜாவாக கருதப்படுகிறான். யாரு? ஆகாப் ராஜா. அப்போ அவனுடைய சுயநிலையை பாருங்க, அவனோட மனநிலையை பாருங்க. ஒரு பஞ்சம் இருக்குது. 3 ஆண்டு காலமாய் அவன் நினைத்தான், நான் ஆராதிக்கிற தேவன் தான் என்ன பண்ணியிருக்குது, எலியாவை போட்டு தள்ளுற வரைக்கும் மழை வராது. என்னைக்கு எலியா போடுறாரோ அன்னைக்கு தான் மழை வரும். அதனால எலியா பின்னா அவன் இருந்தான். அவன் மறந்து விட்டான், எலியாவின் தேவன் தான் வானத்தை அடைத்து வைத்திருக்குது என்பதை. ஆசீர்வாதங்கள் அவரிடத்திலிருந்து வருகிறது, தேசத்திற்கு ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் தாமதம் பண்றாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அந்த தேசம் மனம் திரும்பணும், தேசம் மனம் திரும்பணும். அப்போ இவன் என்ன பண்றான், தன்னுடைய உண்மையான ஒரு ஊழியனை கூப்பிட்டு தன்னுடைய காரியத்திற்காக, தேசத்துக்காக போனா சொன்னா, மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, பசியில் இருக்காங்க, பட்டினியில் இருக்காங்க, வாங்க போய் எங்க நெல் கிடைக்குது, எங்க பருப்பு கிடைக்குது, கொண்டு மூட்டை மூட்டையா கொண்டு போய் இறக்கலாம்னா சொன்னா இல்லையே, தன்னலத்துக்காக போகிறான். அதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. எவ்ரிபடி இஸ் செல்ஃபிஷ், நோபடி வாண்ட்ஸ் டு பி செல்ஃப்லெஸ். ஆனால் இதெல்லாம் மக்களுடைய கண்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த உதாரணம் நேற்று இரவு கரூர்ல நடந்தது இல்லையா? அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது அவுட்லைன் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்போ இன்றைக்கு தேசம் எங்க பெரிய தேவை அவனுக்கு இருக்குது. மரித்து போன 38 பேருக்கும் அவனோட சூழ்நிலை, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவனுக்கு ஏற்கனவே 1008 காரியங்கள் இருக்கும். இன்னைக்கு யார் உயிர் போச்சு, யாருக்கு இழப்பு? நிக்கலையே, நிக்க வேண்டிய இடத்துல நிக்கலையே, அவர் வந்துட்டார பிளைட்டை பிடிச்சிட்டு சென்னைக்கு. சுயநலம் இது கண்களை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. If you are brave, if you want to fight for your country, உன மக்களுக்காக நிற்கணும், எல்லா சூழ்நிலையிலும் நிற்கணும். இன்றைக்கு உலகம் அதை மறந்தது, தன்னலத்திற்காக ஒரு தலைவன் நிற்கிறான். அதுதான் ஆகாப் ராஜா. அவன் கடைசி நாட்களில் இப்பேற்பட்ட ஆளுகள்லாம் எழும்புவாங்க. இவர்களை நம்பி ஆண்டவர் எப்படி தேசத்தை கையில கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரு. நம்ம கையில தான் கொடுக்க போகிறாரா? நம்ம கையில தான் கொடுக்க போகிறாரு. ஆயத்தம் பண்ணுகிறான். நம்மளுக்கு ஆட்சி தேவையில்லை, நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிசுத்த ஜீவியம் தேசத்தை மாற்றும், தேசத்தை மாற்றும். ஆண்டவருக்காக திறப்ப நிற்கிற ஒருவனை ஆண்டவர் தேடுகிறார். அந்த ஒருவனை தேடுகிறார். அந்த ஒரு திருச்சபையை நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 21 24 வசனத்தை நான் வாசிக்கணும். அதே அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 24வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை
அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அல்லேலூயா. இப்ப இருக்கிற தேசத்துல உலகத்துல இருக்கிற நிலைமை இதுதான். எல்லாருமே ரெண்டு நிலைக்குள்ள இருக்கிறாங்க. அனலும் குளிரும் இல்லாத ஒரு காலத்துல பிரவேசித்து இருக்கிறோம். அதான் அவர் கேட்கிறாரு, எத்தனை நாட்கள் எத்தனை காலங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி நடக்கிறாங்களா? குண்டி குண்டி நடப்போம். ஒன்று அதில் நிற்கணும், இல்லை இதில் நிற்கணும். ஒன்று இயேசுவாக நிற்கணும், இன்னும் உலகத்திற்காக நிற்கணும். அவன் சேலஞ்ச் பண்ணுறான், உன்னுடைய தெய்வத்தின் நாமத்தை நோக்கி கூப்பிடு, யார் பதில் கொடுக்கிறான்னு நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ரெண்டு உலகத்தை பார்க்கிறோம். ஒன்று சத்ருவின் கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பக்கத்தில் நாம் சார போகிறோமா, இல்லைனால் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஜீவன் உள்ள தேவனுடைய இராணுவத்தில் அவருடைய தேசத்தில் வந்து சேர போகிறோமா? எந்த பக்கத்தில் இருக்கிறோம் நம்ம பார்க்கணும். எத்தனை நாட்கள் இன்றைக்கு நாம் குன்று குண்டி நடக்க போகிறோம். அவன் பாருங்க எவ்வளோ போல்டாக சேலஞ்ச் பண்ணுறான். இன்றைக்கு நாம் அந்த சவாலோட விட வேண்டாம், ஆண்டவருக்காக நின்னாலே போதும். ஆண்டவருக்காக நின்னாலே போதும். ஏன்னா எலியா போல உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு கிருபை இல்லை. அந்த கிருபை இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? தேசம் இடைக்கும் மாறிஞ்சிருக்கும். ஆனால் பாருங்க அவன் கேட்குறான், உன்னுடைய தெய்வத்தின் நாமத்தை நோக்கி கூப்பிடுப்பா, யாரு மறுவுத்தர் கொடுக்குறான்னு பார்க்கலாம். அப்போ அந்த ஜனங்கள் சொல்றாங்க, இது ஒரு நல்ல வார்த்தையா இருக்குது, இந்த காலம் வரப்போகிறது, இயேசுவின் நாமத்தை கேட்கிற காலங்கள் வரப்போகிறது. இது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை. ஒவ்வொரு நாவும் அறிக்கை செய்யும், ஒவ்வொரு முழங்காலும் முழங்கிடும் அந்த இயேசுவே. அதுதாங்க நல்ல வார்த்தை. இதற்காக தான் உலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அன்பான வார்த்தை, ஒரு நற்செய்தியின் வார்த்தை, இதற்காக தான் பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் நம்ம சபையிலேருந்து ஒரு குழு கடந்து போகிறது அவுட்ரீச்சுக்காக. பேரை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன், சில பேர் கொடுத்துருக்கிறீங்க. இன்னும் பேரை கொடுக்காம இருந்தீங்கன்னா ஆண்டவர்களோடு இடைப்படுவாராக. எத்தனை காலம் இன்னும் குந்தி 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 மறைஞ்சு 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 இருப்பீங்க. அப்பாவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு போய் சொல்லுங்க. தேசம் மாறும், சென்னை பட்டணம் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ இதுதான் சினாரியோ. எலியாவுக்கு முன்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு சவால் இதுதான். எத்தனை நாட்கள் இன்னும் இப்படியே இருப்பாங்க? ஹல்லேலூயா. தேசம் மாற வேண்டும், தேசம் மாற வேண்டும். தன்னுடைய சொந்த இஸ்ரவேல் மக்கள் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் ஒரு மனிதரை தெரிந்தெடுத்தார். ஆனால் அந்த ஒரு மனிதன் மாறினால் மாத்திரம் போதாது. The entire church should be changed. ஆண்டவருடைய முழு குடும்பமும் மாற வேண்டும், தன்னுடைய மனவாட்டி மாற வேண்டும், திருச்சபை மாற வேண்டும், கிறிஸ்தவ உலகம் மாறணும். எத்தனை நாட்கள் இன்னும் குன்றி 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 எனக்கு 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 ஓடிட்டு இருப்ப? போதாது, ஆண்டவருக்காக ஓடணும். மறைந்து இந்த எலியாவை வெளியே கொண்டு வந்தார். ஆபத்து வருதா, நெருக்கம் வருதா, பள்ளத்தாக்கு வருதா, கண்ணீர் வருதா, உபத்திரம் வருதா, கஷ்டம் வருதா, அவருடைய செட்டைகளும் மறைவில் உங்களை அரவணைத்து உங்களை பாதுகாப்பா. ஒருவனால உங்களை தொட முடியாது. தொட்டாலும் பரவாயில்லப்பா, கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க ரெடியாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் கண்ணை மூடினா அவருடைய சமூகத்தில் கண்ணை திறப்பேன். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பேர் வாழ்ந்த வாழ்க்கையினால தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி சொல்றது, இன்றைக்கு நீங்களும் நான் நின்று கொண்டிருக்கிறோன்னா ஒருவருடைய ஜபம், ஒரு கண்ணீர், ஒரு முழங்கால் யுத்தம், அவங்க போட்ட பிளாட்ஃபார்ம்ல நம்ம நிற்கிறோம். நம்ம ஒன்றும் பெரிய தியாகத்தை பண்ணல. அவர்கள் செய்த தியாகங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஜபங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் இன்றைக்கு எழுப்புதலுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஏன் பல பரிசுத்தவான்கள் எடுத்து வச்சுட்டாரு. அப்பாவே எடுத்துட்டாரு, சாம்சுந்தரம் பாஸ்டர் எடுத்துட்டாரு, எத்தனையோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கடந்து போயிட்டாங்களே. அவங்களும் காட்டிலும் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களா? இல்லையே. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு அழைப்பு, ஒரு திட்டம், ஒரு நோக்கம், எழுப்புதல நீங்களும் நானும் காணப்பட வேண்டும்.
அதற்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். He has a purpose. He has a call on your life. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நான் சொல்றேன், மறுபடியும் ஆண்டவர் இந்த திருச்சபையை குறித்து, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வாழுகிற இடத்துல உங்களை ஒரு எலியாவை போல எழும்பி நிற்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். You should arise. உங்க நேரம் வந்துருச்சு, உங்க காலம் வந்துருச்சு. 10 ஆண்டுகள் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் இந்த திருச்சபையை பின்னாடி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் போல தள்ளி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இனிமேல் ஆண்டவரே எங்களால முடியாது, இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதற்கென்று 100% ஒரு திருச்சபையாய் ஒரு 100% சரண்டர் எங்களால முடியாது, இதுக்கு மேல நீங்க தான் பார்த்து கொள்ளணும்னு அவர் பின்பாக கண்மூடித்தனமாய் போவனால் நான் நிச்சயமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அடுத்த 10 ஆண்டுகள் பெரிய காரியங்களை இந்த திருச்சபையின் மூலமாய் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். செய்ய வல்லவர இடத்தை குறித்து நான் பேசல, மறுபடியும் சொல்றேன், இடம் இந்த நாட்காலிகள் நிரப்புவதெல்லாம் இது அவருக்கு லேசான காரியம். எழுப்புதலுக்கென்று அவருடைய வருகைக்கென்று தன்னோட மனவாட்டியை ஆயத்தம் பண்ண போகிறார். வரும் காலங்களில் இன்னும் 1-2 வருஷத்துல ஆட்கள் வருவாங்க, நம்மளை தேடி வருவாங்க. இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஆனால் நீங்களும் நானும் அவருக்கென்று எலியாவை போல நிற்க முடியுமா? அதுதான் கேள்வி. இன்னும் குன்றி ஆனாலும் குளிரும் இல்லாமல் எனக்காக அவர்களுக்காக ஓடிக்கொண்டால் போதாது, இயேசுவுக்காக ஓடணும்னா வேலையெல்லாம் விட்டு எல்லா காரியத்தை விட்டுட்டு ஓட சொல்ல, இருக்கிற இடத்துல wherever God has placed you அங்க ஆண்டவருக்காக நில்லுங்க. எல்லா தாழ்வுன்னு சொல்றேன், கடந்த 15 நாட்கள் உபவாசத்தோடு இருக்கிற பெருமைக்காக சொல்லல, ஆண்டவர் இடத்துல அவரோட சமூகத்துல என்னை கண்ணீர் விட்டு அவரோட பாதத்துல காத்திருக்கிறேன். 15 நாட்கள் எல்லா ஊழியத்தை விட்டுட்டு ஆண்டவரே அவர் பாதத்துல காத்திருக்கிறேன். இரவும் பகல் ஆண்டவரே இந்த திருச்சபை நிமித்தமாய் அடுத்த 10 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Time has come. எத்தனை சபைகள் இன்றைக்கு ஆண்டவருக்காக அனலாய் தீய போல அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் கிடையாது, இத்தனை மக்கள் வருது விட கிடையாது. 10, 15, 20, 30 ஒரு கொட்டாய்க்குள்ள இருக்கிறவங்களாம் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறாங்க. இத்தனை வருடம் 30-40 வருஷங்கள் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டு நல்ல பரிசுத்தவான்களை வழி நடத்தி இன்றும் குன்றி நடந்திருப்போமானால் எப்படி எழுப்புதல் வரும்? அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அந்த நீதியில எழுப்புதலுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்ப சகலமும் கூட கொடுக்கப்படும் சொல்ல, சகலமும் கூடப்படும். All these things shall be added. Bonus. கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எழும்பி நிற்க வேண்டிய நாட்களில் குன்றி இருக்கோமானால் எலியாவை போல நீங்களும் நானும் நிற்க வேண்டிய காலத்துல வந்திருக்கிறோம். நம்ம உலகத்தை பார்த்து கேட்கணும், ஆனா இந்த உலகத்தான் நம்மளை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை மாறணும். ஆனால் எப்பொழுதுமே ஒரு காரியம் ஒன்று எடுத்து செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்பு இல்லாம ஊழியமே இல்லை. ஹல்லேலூயா. எதிர்ப்பு இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது. நீங்களே உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும்னு விரும்புறீங்க, ஒரு கல்யாணம், ஒரு வீடு கட்டுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு காரே வாங்கி வச்சுக்கோங்க, எத்தனை எதிர்ப்பு வருது. அந்த லோனை போறதுக்கு லோன்னு அலையிறீங்க இல்லையா? இந்த டாக்குமெண்ட்டை கொடு, அந்த டாக்குமெண்ட்டை கொடு, இதை பண்ணு, அதை பண்ணு. எது ஒரு அற்பமான ஒரு பொருளே உலகத்துல வாங்குறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்துக்குள்ள நம்ம போய் அது வாங்கி முடிச்சு அதை கண்ணில் பார்த்து ஒரு ஜெபத்தை போடுற வரைக்கும் ஆஹா எத்தனை போராட்டம் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் இந்த பூலோகத்துல நிறைவேறணும்னா, அவருடைய ராஜ்யம் இந்த பூலோகத்துல கட்டப்படணும்னா, அந்த எழுப்புதல் வரணும்னா எத்தனை ஆயத்தங்கள் நம்ம செய்யணும். அதுக்கு முதல் எதிரிகள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். பிஃபோர் ரிவைவல் குட் ஹேப்பன், ஆண்டவர் உங்களை எழுப்புதலுக்காக எடுத்து பயன்படுறதுக்கு முன்பாக எதிர்ப்புகள் இருக்கும், சத்துரு இருப்பான், எதிரிகளும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இது மறந்துடவே கூடாது. when you are in the forefront, யுத்த களத்தில் முதல் வரிசையில் நிற்கும் பொழுது
ஃபர்ஸ்ட் யாருக்கு மேல வந்து குண்டு பாயும்? நம்ம மேலதான் பாயும். ஏன்னா நம்ம தான் முதல் நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீங்க, எதை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. இன்னா போனா என் ஜீவன் போகுது, அங்க கண்ணை திறக்க போறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்பேற்பட்ட காலத்துல நாட்கள் வர போகுது. அப்ப இதே பகுதியில பல எதிரிகளை பார்க்க முடியும். இப்போ வீட்டுக்கு போய் நீங்க இதே 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனத்து வரைக்கும் நீங்க உட்கார்ந்து நீங்க படிச்சீங்கன்னா சில இடங்களில் எதிரிகள் எலியாவுக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ ஒபேதியா வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பயந்து ஜீவித்தான் போடப்பட்டிருக்குது. ஆனால் அதே ஒபேதியா என்ன பண்றாருன்னா, எங்க பண்றாரு? எலியாவை சந்திக்கிறார், ஆக்சிடென்ட்டா மீட் பண்றார். அப்ப எலியா சொல்றாரு, உன்னோட ராஜாட்ட போய் சொல்லுப்பா, எலியா வந்து இருக்கிறேன். ஆஹா, அப்படிதான் அர்த்தம்னா, அப்பா வராரு. அப்பா சொல்றாரு, நான் வர போறேன், போய் உலகத்துக்கு சொல்லுன்னு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவன் சொல்றான், சரிங்க நீங்க சொல்றீங்களே, போய் சொல்றேன்னு சொல்லல. எத்தனை கேள்வி கேட்கறான் பாத்தீங்களா? எத்தனை கேள்வி கேட்கறான். அந்த ராஜா உனக்காக தான் தேடிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் போய் உங்களை சந்தித்ததா சொன்னா எனக்கே நானே என் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? உம்முடைய ஜீவனுக்காக அவன் போராடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் போயிட்டு இப்பதான் உங்களுக்கு வேண்டிய வேற நான் சந்தித்துட்டு வந்து சொன்னா, நான் சொல்லி முடியறதுக்குள்ள என் ஜீவன் போயிடும். அதோட நிறுத்தினானா? இல்ல, அவனா சொல்றான், நீ போய் சொல்லுப்பா. சரி, நான் போய் சொல்றேன். ஆனால் ஆண்டவர் நான் உங்களை காணாத இடத்துக்கு மறுபடியும் உங்களை அனுப்பிச்சு வச்சுட்டாருன்னா சோத்தம் ஏசுன்றதும் ஜெயம். இந்த மாதிரிதான் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். தேவதாசன் வார்த்தை வருது, நீ போய் சொல்லுப்பா, நீ போய் சொல்லு. தன்னுடைய ஜீவனுக்காக இயல்புதான். ப்ரூஃப் வேற கேட்கிறார். நீ வேற இடத்துக்கு ஆற்றங்கரையில் எங்கன்னா போய் வனாந்தத்தில் போய் உட்காந்துட்டீங்கன்னா நானா பண்றது? நீ வரன்னு சொல்ற, நான் வராம இருக்க முடியும். நீ போய் எப்படிதானே? அவர் சொல்றாரு, நான் நிச்சயமாகவே வருவேன், நான் வருவேன், நீ போப்பா. தூது சுமந்து செல்றதுதான் நம்ம வேலை. ப்ளீஸ் கேரி த வேர்ட், த வேர்ட் வில் கேரி யூ. அவ்வளவுதான். தாசன் சொல்லுவதை கொண்டு போய் சொல்லு, அவ்வளவுதான். இன்றைக்கு சில பேருக்கு அதுதானே, வார்த்தை ரொம்ப கடினமா வருது பாஸ்டர், ரொம்ப இதா பேசுறீங்க பாஸ்டர். ஏன் வேலை இல்லை, பேச வேண்டியது அவர் என் மூலமா உங்களோட பேசுறார், அவ்வளவுதான். என்னுடைய வேலை எலிசா போல ஆண்டவர் எனக்கு மேல இருந்து சொல்றார், ஒபேதியா போல நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றதா என் வேலை. அதுக்கு நான் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இவங்க கோச்சிப்பாங்களோ, நோ, தட் இஸ் நாட் மை ஜாப். என்னோட வேலை இது கிடையாது. அப்போ ஒரு பெரிய எழுப்புதல் காத்து இருக்கிறது. ஆண்டவர் யாரை பயன்படுத்துறார் பாருங்க தெரியுமா? எந்த ராஜா எதிர்த்து நிற்கிறானோ அதே ராஜாவின் மூலமாய் எழுப்புதலை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராய் கொடி பிடிக்கிறாங்களோ அவங்க வாயே சொல்லும், இது நல்ல வார்த்தை. அல்லேலூயா. இந்த ராஜானாங்க கூட்டு வந்தான் எல்லாரையும், போக போக படிப்பீங்க. அந்த ஜனங்களை கொண்டு வந்தது யாரு? இந்த ராஜா தான் கொண்டு வந்தான். எழுப்புதலுக்கும் இதே தேசத்தின் மக்களை நம்மளை ஆளுகள் கொண்டு வருவாங்க. இயேசுவின் நாமம் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வாடா எல்லாரும், எல்லா இந்தியர்களும் வாடா. ஆதார் கார்டு இருக்குதோ இல்லையோ எல்லாரும் இந்த இடத்துக்கு வா. உனக்கு ஆதார் கார்டு மேல போறது, ஒரு ஆதார் கார்டு காத்து இருக்கிறது. ஆமா, அங்கதான் உன்னுடைய குடிமகன், தட் இஸ் யுவர் சிட்டிசன்ஷிப். இது எல்லாமே மறைந்து போகும். ஆமா, இன்னைக்கு ஒரு ஆதார் கார்டு, நான் 10 ஆதார் கார்டு பல பேர் வச்சிருக்கிறான். ஆனா நமக்கு ஒரே ஒரு விசா தான், ஒரே ஒரு டிக்கெட்டு தான். அவருடைய என்னோட குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நித்தியத்திற்கு குருவாய். ஆளதான் முடிஞ்சு போச்சு. அதுக்காக தான் இவன் போராடுறான். என்னுடைய தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவனுக்கு தெரியுது ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது, அந்த பலிபீடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது, ஒரு எழுப்புதல் வர போகிறது. எந்த ஜனங்கள் இன்றைக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, பாலாகன் தீர்க்கதரிசி, அதே தீர்க்கதரிசி அதே மக்கள் சொல்லுவாங்க,
இவர்தான் கர்த்தாதி கர்த்தா, இயேசுவே ராஜாதி ராஜா, இந்த உலகம் உலக செய்யும். ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்போ எதிரிகள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எதிரியை எனக்கு கேட்ட யாரு கேட்டீங்கன்னா இந்த உபேதியா தான். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். காம்ப்ரமைஸ். ஆண்டோடைய வார்த்தை வருதுன்னா கையும் கண்ணு முடி தந்து சைன் போட்டு போயிட்டே இருக்கணும். ஆம் கீழ்படுகிறேன். அங்கே உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நெகோஷியேட் பண்ணிட்டு இதாயிடுமா அதாயிடுமா. இல்லை இல்லை, முதல் எதிரியே உபேதியா தான். யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் சமரசம் பண்றாங்க பாருங்க, இவர்கள் தான் முதல் எதிரி. எதுக்கு? எழுப்புதல். ஆமா, சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறார். அவரே வழியும் சத்தியம் ஜீவன். இதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன காம்ப்ரமைஸ்? அதுக்கப்புறம் என்ன காம்ப்ரமைஸ்? நேற்று ஆண்கள் கூட்டத்தில் அதான் சொன்னேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அப்பாவோட நாமம் என்னைக்குமே நம்பர் 1ல இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பை டிஃபால்ட் nobody can change it. அவர் நாமம் அங்க இருக்குதுன்னா அங்கதான் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷன் மூலமாய் அவருடைய நாமத்திற்கு எந்த தூஷணமும் வரக்கூடாது, வரவே கூடாது. ஆமா, you might have a bad name, doesn't matter. ஆனால் ஆண்டவருடைய நாமத்திற்கு என்றைக்குமே தூஷணத்தை கொண்டு வரவே கூடாது. ஆமா, அவர் நாமம் மேலான நாமம், டாப் 1ல இருக்கணும். அங்கதான் இருக்கணும், கடைசி வரைக்கும் அங்கதான் இருக்கணும். அவர் நாமத்தை தரிக்கிற நம்முடைய ஜனம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நம்மளும் டாப்ல தான் இருக்கணும். ஆமா, அவருடைய நாமத்திற்கோ ராஜ்யத்திற்கோ எழுப்பதற்கோ நாம் தடையா இருக்க கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. நெவர் காம்ப்ரமைஸ். ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க, நன்மைகள் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. நெவர் காம்ப்ரமைஸ். ஸ்டாண்ட் ஃபர்ம் ஃபார் ஆண்டவருக்கு என்று உறுதியா நிற்க. கஷ்டம்தான், கஷ்டம்தான், பேசுற எனக்கே கஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் தான் கிருபையை தருவார். ஆண்டவர் உள்ளத்தை பார்ப்பார், உங்க மனநிலையை பார்ப்பார். இந்த பிள்ளை எனக்காக நிற்கிறோன்னு யோசிக்குது. உங்க யோசனைகளும் அவர் வல்லவராய் இருக்கிறார். யோசனைகள் பெரியவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இப்போ இன்னொரு எதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7-15 வாசிக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா 17-18 வசனங்களை பார்க்கும் பொழுது சீர்கேடுகள் இருக்கிறது. என்ன இருக்குது? தேசத்துக்குள்ள சீர்கேடு. அந்நிய தேவனை வணங்கி கொண்டு துணிகரமாய் ஒரு வாழ்க்கை. இதுவும் எழுப்புதலுக்கு ஒரு எதிரி. there is corruption. people's mind are corrupted. அவன் பார்த்து கேட்கறான், இஸ்ரவேல் தேசத்திற்கு என்ன கேட்கறான்? வாசிங்க அந்த வசனம். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதனால் நீரும் உம்முடைய தகப்பன் விட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். போதும். இப்ப பாருங்க, இவர்கள் தான் நம்முடைய எதிரி. பாருங்க, அவன் மைண்ட் எவ்வளோ கரப்டடா இருக்குது, சீர்கேடு. அவன் பார்த்து கேட்கறான், இஸ்ரவேலுக்கு என்ன கேட்கறான்? என்ன கேள்வி கேட்கறான்? களங்கத்தை உண்டு போறவன் நீதானோ? உலகம் நம்மளை பார்த்து கேட்கணுங்க. when you are different, நீங்க ஒரு வித்தியாசமா இருக்கும் போது உலகம் அப்பேற்பட்ட கேள்வி உங்களை பார்த்து கேட்க தான் செய்யும். உங்களை பத்தி பேசுறாங்களா? அல்லேலூயா. கவலையே படாதீங்க. உங்களை பார்த்து பேசுவாங்க, பின்னாடி குத்துவாங்க, உங்களை பத்தி கேவலமா பேசுவாங்க. ஆண்டவருக்காக நிற்கிறான் இவெல்லாம் என்ன இது. கவலையே வேண்டாம். கலங்கம் பண்றோம் நான் அல்ல. அவனா சொல்றான், உம்முடைய மக்களும் நீ வணங்குற இன்னைக்கு அதுதான் உலகங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். you should be one among the crowd. you should be the odd man out. 10 பேர்ல 10 பேர் போல இருக்கக்கூடாது. அந்த 9 பேர் மாதிரி நான் ஒரு வித்தியாசமா நான் இருக்கணும். when you are different, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஏன்னா டிஃப்ரெண்டா ஆக்குறவரே அவர் தானே. 10 பேர் பேசுறாங்க, 10 பேர் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து காக்கா கருப்புனா கருப்பு தான். என்னைக்குமே காக்கா வல்ல கிடையாது. தேவம் கிறிஸ்து இயேசு ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். மாற்று கருத்தே கிடையாது. அவருக்காக நில்லுங்க. உலகத்தான் சொல்லுவான், என் தேவன் தான் பெருசு, இதுதான் பெருசு. இல்ல, என் தேவன் தான். அவங்ககிட்ட போய் நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியா நின்னா போதும். இவர் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், இவரை தப்புவிக்க வல்லவர்.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேதுநேகோ ஒண்ணுமே பண்ணல, ஒரு வார்த்தை கேட்கல, எதிர்த்து பேசல, ஆண்டவருக்காக நின்னாங்க. ஒரு 4வது மனிதனாய் ஆண்டவர் உலாவினார். ஆமா, உலகம் சாட்சி சொல்லும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. கலங்கம் பண்ற, உபோத்திரவம் பண்ற, உங்க வாழ்க்கை சரியில்லை, நீ சாட்சி இல்லை, உலகம் சொல்லதான் செய்யும். உலகம் சொல்லதான் செய்யும், கேள்வியும் கேட்கும். They will not even condemn you, they will even question you. But stand firm. Stand firm. மௌனமா இருங்க. The Lord of wars you can win. நிறைய யுத்தங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்னா மௌனமா இருந்து தான் ஜெயிக்க முடியும். கர்த்தர் பார்த்து கொள்வா, கர்த்தர் பார்த்து கொள்வா. எது குறித்து கவலைப்பட, எழுப்புதலுக்கு நிறைய எதிரிகள் ஆயத்தமா இருப்பாங்க, ஆயத்தமா இருப்பாங்க. கலங்கவே கூடாது, கலங்கவே கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் என்னுள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அடுத்தது 21வது வசனத்தை படிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். போதும். இப்போ அடுத்த எதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, குழப்பம் என்கிற ஒரு எதிரி. கன்ஃபியூஷன், கிளாரிட்டியே இருக்காது. பார்த்துருக்கிறீங்களா? குன்றி குன்றி எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம ஒரு சூழ்நிலை. அப்படிதான் உலகம் இருக்கும். ஆமா, இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, இது உண்மையா இது பொய்யா, இது நன்மையா இது தீமையா, இது ஆசீர்வாதமா உபத்திரவமா, ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா, வத்தலோ தொத்தலோ, சைவமோ அசைவமோ, இப்படியே நாட்களை ஓட்டுறோம். எத்தனை நாட்கள் குன்றி குன்றி நடக்கிறது. ஒண்ணு உன்னுடைய தெய்வம், இல்ல என்னுடைய தெய்வம். இந்த குழப்பத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? நான் மாத்திரம் இல்லை, திருச்சபைக்கு வெளியே எத்தனை பேர் இருக்கிறோம்? இதுதான் எழுப்புதல் எதிரி. இஸ் ஒன் ஆஃப் யுவர் எனிமி. கன்ஃபியூஷன், நோ கிளாரிட்டி ஆஃப் தாட். தெளிந்த மனமே இல்லை, எந்த பக்கம் போறது, இப்படியா அப்படியா, ஹாப் ஸ்கிப் அண்ட் ஜம்ப் மாதிரி நிறைய பேர் வாழ்க்கை ஓடுது. இப்படி ஒரு காலு அப்படி ஒரு காலு, ஐயோ இது நல்லா இருக்கே, கொஞ்ச நேரம் இது நல்லா இருக்கே, கொஞ்ச நேரம் இப்படியே. எத்தனை நாட்கள் குண்டி குண்டி நடக்க போறோம்? இது குறித்து ஏற்கனவே பேசிட்டு. அதில் அடுத்த எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா, குழப்பம் என்கிற ஒரு எதிரி. அல்லேலூயா. இந்த குழப்பத்தை நீக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அடுத்த ஒரு எதிரி இருக்கிறான். 22வது வசனத்துல எலியா சொல்றாரு, நான் தனியாய் நிற்கிறேன், தனியாய் நிற்கிறேன். 22வது வசனத்தின் முதல் பகுதியை படிங்க. அப்பொழுது எலியா ஜனனை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். ஆமா, மீந்திருக்கிறவன் நான் ஒருவனா? நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஒரே ஆளு. there will be competition, போட்டி இருக்கும். எழுப்புதல்ல தனிமை என்கிற பாதையில் ஆண்டவர் உங்களை கூட்டு போவார். தனியா நிற்க முடியுமான்னு பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சீதாக்கு புரியுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிமையில கொண்டு போய் விடுவார். ஆமா, லட்சக்கணக்கான மக்கள் நிற்பான். ஆனால் ஆண்டவருக்காக எலியாவை போல நிற்கணும். ஐ வில் ஸ்டாண்ட் அலோன். நான் தான் மீதி இருக்கிறேன், மீதி இருக்கிறேன். நிற்க முடியுமா? பேசுகிற என்னால நிற்க முடியுமா? நிற்கணும். தனிமை, போட்டி, இது எழுப்புதலுக்கு ஒரு எதிரியா வரும், எதிரியா வரும். ஆனால் சொல்லணும், இதோ மறுபடியும் சொல்றேன், இதோ அடியேன் இருக்கிறேன் அனுப்பும். AK-47 நிற்பாங்க. எந்த நேரத்தில் உங்களை போட்டு தள்ளுவாங்கன்னு தெரியாது. ஆண்டவருக்காக நிற்பேன். இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவருக்காக ஜீவனையும் விலக ஆயத்தமா இருக்கிறேன். எலியா நின்னாங்க, தைரியமா நின்னா. நிற்கிறது மாத்திரம் இல்ல, சேலஞ்சும் பண்ணி காட்டினான். அல்லேலூயா. அடுத்த ஒரு எதிரி இருக்குது. 23, 24. இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அல்லேலூயா. ஒரு எதிரி.
சவால் என்கிற ஒரு எதிரி உலகத்துல சேலஞ்ச் பண்ணுவான். உன் தெய்வமா என் தெய்வமா, என்னுடைய சம்பாத்தியமா உன்னுடைய சம்பாத்தியமா, என் குடும்பமா உன் குடும்பமா, உன் சொத்து பெருசா என் சொத்து பெருசா, நான் அழகா நீ அழகா, உன் முடி பெருசா என் முடி சின்னதா, உன் கார் பெருசா என் கார் பெருசா, போட்டி போம். சவால் வரும். அல்லேலூயா. சவாலையும் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். சவாலையும் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். வருவாங்க, சவால் விடுவான், அவன் மௌனமா போயிடுங்க, ஒரு பேச்சு பேச வேண்டாம். கடைசி காலம் இயேசுவுக்காக நிற்கணும். அல்லேலூயா. இப்போ இத்தனை எதிரிகள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இந்த வாசித்த இந்த முதலாவது வசனத்திலிருந்து 39 வரைக்கும் வாசிக்கும் போது இத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சேலஞ்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, தனியாக நிற்கணும், போட்டி இருக்கும், அநேக காரியங்களை பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சில அடையாளங்களும் எழுப்புதலுக்கு இருக்கும். There might be some elements for revival. Not only enemies, there are some elements. ஆண்டவர் சில அடையாளங்களை, சில கூறுகளை ஆண்டவர் காட்டுவார். நேரம் இல்லை, துரிதமாய் சொல்லிட்டு போகிறேன். 30-31 பார்க்கும் பொழுது எலியா சொல்கிறாரு, எல்லாருமே பலிபீடத்திற்கு வாங்க, கம் அன்டு மீ, எல்லாருமே அருகாமையில வாங்க. அவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டிங்கன்னா, பலிபீடத்தை மறுபடியும் புதுப்பிக்க போகிறார். அல்லேலூயா. 30வது வசனத்தை பார்க்கிறோம். எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, அப்படின்னா ஒரு காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பலிபீடம் இன்றைக்கு எப்படி அதன் நிலைமை இருக்குது? அதை புதுப்பிக்கிறான், ஆல்டர் பண்றான், ஆண்டுடைய சமூகத்துக்கு வரான். அப்படின்னா நீங்களாம் ரொம்ப நாள் ஆச்சுப்பா இங்க பலிபீடம் ரொம்ப பாலா கிடக்குது, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. ஒரு மனம், எழுப்புதலுக்கு அடையாளம் ஒரு மனம், ஒன்னஸ். அது எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பலிபீடம், ஆண்டவருடைய சமூகம் இங்க வந்தாதான், இங்க வந்தாதான் எங்க ஒரு மனம் இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு. இங்க திருச்சபையில ஒரு மனம் இருக்கணும், ஒன்னஸ் இருக்கணும். ஆமா, குடும்பத்துக்குள்ள இருக்கணும், வசிக்கிற இடத்துல இருக்கணும், வேலை செய்யற இடத்துல இருக்கணும், எல்லா இடத்துலயும் ஒரு மனம் இருக்கணும். எஸ், யுவர் பாஸ் கான்ட் ஹேவ் another objective in life. உங்க பாஸ்க்கு நீங்க வேலை செய்யற கம்பெனிக்கு இதுதான் ஒரு டார்கெட், இதுதான் அவங்களுடைய விஷயம்னா அந்த விஷயத்துக்கு நேரம் தான் நீங்க ஓடணும். எனக்கு ஒரு தனி ட்ராக்னு ஓடனா சீட்டு கிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். ஆனா ஆண்டவருடைய காரியத்திற்கு திருச்சபைக்கு வரும்போது 10 பேர் 10 ட்ராக்ல ஓடுறது. எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம் பிரதர்? அவரோட வருகைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம், எழுப்புதலுக்காக ஓடிட்டு இருக்கிறோம். பலிபீடத்திற்கிட்ட வந்துருங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருங்க, சேர்ந்து பலிபீடத்தை புதுப்பிப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனதிற்கு ஒரு மனம் என்பது இட் ஷோஸ் இட்ஸ் a sign of revival. எழுப்புதலுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. ரொம்ப நாளாச்சு சில பேரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து வேதத்தை படித்து ஆண்டவர் உறவு கொண்டு கூப்பிடுறாரு, வாப்பா இத்தனை நாட்கள் அந்த தெய்வத்தை பணிந்து கொண்ட, ஒரு காலத்துல எது தெய்வம் என்று நீ அறிந்து கொண்ட, வனாந்தரத்துல இருந்து கூட்டு வந்தார், ஈவு தேசத்தை கூட்டு வந்தார், எல்லா ஆசீர்வாத ருசி பார்த்த. ஆனா இன்னைக்கு உலகம், மாம்சம், இச்சை, எத்தனையோ காரியத்திற்காக அழிந்து போற ஒரு காரியத்திற்காக பின்னாடி போயிட்டு இருக்கிற. பலிபீடம் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பாலாய் கிடக்கிறது. புதுப்பிக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு, புதுப்பிக்க நேரம் வந்துடுச்சு. வந்துரு வந்துரு வந்துரு, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துரு. That is a sign of revival. 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அந்த கற்களாலே ஆ கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. போதும். அந்த 31 வசனத்துல ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். அவன் 12 கற்களை எடுத்து வைக்கிறான். எதுக்காக? 12 கோத்திரங்கள், அதுதான் ஒரு மனம். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறான் பாருங்க, அதுதான் ஒரு மனம். ஹல்லேலூயா. 32ல இட் இஸ் a செப்பரேஷன். உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். அது எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம். ஆமா, உங்க இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எடுக்கிறாரா, ஒரு நன்மை எடுக்கிறாரா, ஒரு ஆசீர்வாதத்தை எடுக்கிறாரா, சில மக்கள் எடுக்கிறாரா, எழுப்புதலுக்கு அடையாளம். எல்லாமே நன்மைக்கே, எல்லாமே நன்மைக்கே. நல்லா யோசித்து பார்க்கணும். பலி பீடத்தை கட்டுறான், பலி செலுத்த போகிறான். அந்த இடத்துல எதுக்குங்க வாய்க்கால்? யோசித்து பார்க்கணும். இது குறித்து நான் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைச்சேன்னா நேரம் இல்லை. ஒரு ஆழ்ந்த சத்தியம் இருக்குது. அந்த இடத்துல எதுக்கு ஒரு வாய்க்கால்? வாய்க்கால்னா எதுக்காக வாய்க்கால் கட்டுவாங்க? தண்ணி போறதுக்காக தான் கட்டுவாங்க. ஆனா பலி செய்ற இடத்துல ஒரு வாய்க்கால் கட்டுறானா, எஸ், இதுதான் எழுப்புதல். இதுதான் எழுப்புதல். அவன் ப்ரிப்பேர் பண்றான். அந்த மக்களுக்கு தெரிய போறதில்ல. அடுத்த வருஷத்துல வாசிக்க போறோம், நீங்க புரிந்து கொள்வீங்க. எதற்காக வாய்க்கால் கட்டுறானா, ஒரு பெரிய காரியம் காத்திருக்கிறது, ஒரு பெரிய மாறுதல் வர போகிறது. இட்ஸ் கோயிங் டு பீ a dramatic change in the system. ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உண்ண பண்ண போகிறார். அதுக்கு நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். பிரித்தெடுப்பார், உலகத்துல இருந்து பிரித்தெடுப்பார். உலகம் என்ன இவன் நல்லா தானே நம்மளோடு இருந்தான், நம்மளை விட்டு போறானே. எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சே, எல்லாமே நஷ்டமும் குப்பை என்று எண்ணி உலகத்தை விட்டுட்டு போறானே. இயேசு இயேசுன்னு பின்னாடி போறானே. பிரித்தெடுப்பார். அதுவும் எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம். வாய்க்கால கட்டுறானா, பலியப்பட்ட இடத்துல ஒரு நோக்கம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறார். அப்பா கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. வாய்க்கால கட்டுறான். நீங்களும் நானும் 1008 கேள்வி கேட்டிருப்போம். பலி இடத்துல இன்னத்துக்கு வாய்க்காலன்னு கேள்வி கேட்க கூடாது. அப்பா சொன்னாருன்னா செஞ்சோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறு பேச்சே கிடையாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவங்கள அப்பா தேடுறாரு, அப்பேற்பட்ட அப்பா தேடுறாரு. ஹல்லேலூயா. அடுத்து 33வது வசனம். 33வது வசனத்தை படிங்க சீக்கிரமா. விறகுகளை அடுக்கி காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். ஒரு பெரிய தியாகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அறியப்பட்டார். எங்க? சிலுவை மரத்துல. ஹல்லேலூயா. ஒரு பலி, ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டுக்கு போயிட்டு யோவான் 12:31-33 வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், நான் இவ்வாறாக தான் பலியாக போகிறேன், சிலுவை மரத்துல நான் அடிபட போகிறேன். அதே போலதான் இப்போ ஒரு பலி. If there is a sacrifice needs to be made, ஆண்டவர் ஒரு பலிபீடத்தை உங்களுக்கு காண்பிப்பானால், அந்த பலிபீடத்தின் மேல ஒரு பலி செலுத்துவன்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் a sign of revival. அடையாள, ஒரு எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம். யாரோ ஒருவர் ஜீவனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது, மறுபடியும் செலுத்தப்படவே வேண்டும். ஆமா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? படை வீரத்துல விறக வச்சுட்டான், அவனுக்கு தெரியும் இது காளை இல்லடா, காளையை காட்டிலும் ஒரு மகத்தான ஒரு காரியம் நடக்க போகிறது. இன்றைக்கு உலகம் காளையுடைய ரத்தத்தை தான் பார்க்கும். ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவலையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வல்லதாக இருக்குது. அந்த பலிபீடத்தை நீப்பார். See that altar which can change lives. எப்பேற்பட்ட பலிபீடம்? உயிரை கொடுக்கிற பலிபீடம், உயிரை எடுக்கிற பலிபீடம் இல்லை. ஆமா, there's a lot of difference. It can change life, it cannot take lives. ஜீவனை கொடுக்குவது அவர் மாத்திரமே. ஆமா, நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே பலிபீடத்துல வந்தேன், வச்சிட்டேன், என்னத்தை வச்சேன்? உன்னவே அவரையே வச்சுட்டு போயிட்டாரு. சுவாபங்கள், குணங்கள் எல்லாத்தையும் வச்சிடணும். ஆமா, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதுக்காக பிரித்து எடுத்திருக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஆலயத்தில் அமர வச்சிருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நன்மையும் கிருபையும் எதுக்குங்க தொடர்ந்து வருது? சும்மாவா? இல்ல, பலிபீடத்துல உன்னை நீ வைக்க வேண்டும். நாட்கள் வந்து விட்டது. ஆமா, எலியாவை போல எழுப்பி நிற்கிறோம்னா, ஆண்டவரை எதுவுமே இல்லைனா பரவாயில்ல,
என்னை நான் வைக்கிறேன் பலிபீடத்தில். அவரே வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் நீங்களும் நானே மாத்திரம், நீங்களும் நானே மாத்திரம். அல்லேலூயா. இப்பதான் கிளைமேக்ஸே வருது. 34, 35 வசனத்தை வாசிங்க. இதை வாசித்து நம்ம முடிப்போம். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விருதுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அல்லேலூயா. இதுதான் எழுப்புதல். நம்ம அப்பா சில நேரத்துல எந்த நேரத்துல எது பண்ணுவாருன்னே தெரியாது. பலிபீடத்துல வாய்க்கால் கட்டும் போது யோசிச்சிருப்பான், எலியாக்கு ஏதோ மண்டை குளம் இடிச்சிறான்னு. ஆனா மேல இருந்து அக்கினி இறங்குச்சு. எத்தனை குடம் தண்ணி ஊத்துனா? ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தினாலே பத்திக்குமா? பத்தாது. ஆனால் அவர் அனுப்புற அக்கினியில எப்பேற்பட்ட, அது கடலா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான், அக்கினி இறங்கும், எழுப்புதல் வந்துடும். இதுக்கு எல்லாருமே எழுப்பி நின்று அல்லேலூயா சொல்லிருக்கணும் ஒரு நேரத்துக்கு. ஆமா, இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? இங்கன்னா ஒரு மேஜிக் ஷோவா காட்டுறாரு எலைஜா. அப்பா இறங்கி வந்திருக்கிறாருங்க. எத்தனை குடம் தண்ணி ஊத்தினாலும் பரவாயில்ல, பலிபீடத்துல அக்கினி எரியும். தண்ணி இருந்தும் அக்கினி எரியும். ஒன்றுமே இல்லாத சமயத்துல எழுப்புதல் வரும். அதுதான் எங்க தகப்பன், அதுதான் நான் ஆராதிக்கிற தேவன், அதுதான் நான் சேவிக்கிற தேவன். அதுக்கு தாங்க வாய்க்கால் கட்டினா, அதுதான் வாய்க்கால கட்டினா. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் அப்பா பண்றது புரியாது. அப்பா சொல்றாரு வாய்க்கால் கட்ட கட்டினா. ஆமா, கூடையும் கொடுப்பாரு, மீனையும் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவன் பார்த்திருப்பான், என்னடா அது என்னைக்குமே நடக்காத ஒரு காரியம் நடந்திருக்குது. அக்கினி வருது, அக்கினி வருது, அக்கினி வருது, அக்கினி வருது, வாய்க்கால் எல்லாம் தண்ணீராய் நிரம்புது. அவன் பார்த்ததுலாம் அக்கினி தான் வரும்னு யோசிச்சுருப்பான். வந்துச்சுங்க, வந்துச்சு. ஆனா எரிஞ்சிச்சு இல்லையா? நிறைய பேர் உலகத்தை நான் எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும், புலி வரக்காது, அப்பா வராரு, இயேசு வரான்னு சொல்றான். வந்தா போதும், அப்பதான் தெரியும், ஐயோ 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 வாய்க்கால கட்டாம விட்டுட்டேனே, என் ஆத்துமாவை ரெடி பண்ணாம விட்டுட்டேனே, அறுவடைக்கு நான் கூடையார வைக்காம விட்டுட்டேனே, மீன் வந்து 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 கொட்டுதே, அல்றதுக்கு கூட இல்லையே. திருச்சபையே கூடைய ரெடி பண்ணு, கூடைய ரெடி பண்ணு. மறுபடியும் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் இந்த நாட்காலிகள் நிரம்பும். இந்த இடம் போதாது பரிசுத்த பர்வத மகாசபை, இந்த இடம் போதாது. நான் மறுபடியும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வரும் நாட்களில ஆண்டவர் இந்த திருச்சபையை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதற்கு நீங்களும் நான் எழும்ப வேண்டும். எழும்பாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். இந்த நாட்காலை காலியா தான் இருக்கும். வெளியே போங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் பின்னே வானார். போகும்போது சொல்லிட்டு போனாரு, வான் சொன்னவர் போன்ட்டார். போய் தான் ஆகணும். There are times he will say come, there are times he will say go. போறப்பட்டு சார். அல்லேலூயா. எழுப்புதல் காத்து இருக்கிறது. பலிபீடத்துல அக்கினி இறங்கி வரும். அதே இடத்துல தண்ணீர் வாய்க்காலாயிடும். வாய்க்கால தண்ணீரோ நிரம்பும். அதுதான் என் தகப்பன் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதுதான் எழுப்புதல். ஒரு மனிதனை கொண்டு அந்த தேசம் மாறினது. 36, 37 வசனத்துல வாசிக்கிறோம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, ஆமென், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு, இன்றைக்கு, நாளை இல்லை, இன்றைக்கு. கர்த்தரே தேவம் என்று இன்றைக்கு. அல்லேலூயா. 38, 39 வசனங்களை வாசிக்கிறோம். 39 வசனத்துல அதே ஜனங்கள், எந்த ஜனங்கள் எதிராக நின்றாங்களோ, எந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாங்களோ, அதே ஜனங்கள் தன்னுடைய நாவினாலே அறிக்கை சொன்னாங்க. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவம், கர்த்தரே தேவம் என்றார்கள். This is the evidence of revival.
எழுப்புதலுக்கு இதுதான் ஆதாரம். இதுதான் ஆதாரம். That might be, மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். Before revival could come, ஆண்டவர் உங்களை எழுப்புதலுக்கு, ஒரு மாறுதலுக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு, ஒரு திருப்பு முனைக்கு உங்களை பயன்படுத்தக்கூடானால் அதுக்கு முன்பாக எதிர்ப்புகள் வரும். There will be enemies. There will be enemies. ஏதோ ஒரு வகையில் இருக்கும். ரெண்டாவது, ஆண்டவர் சில அடையாளங்களை எழுப்புதலுக்கு வைத்திருப்பார். You will have some elements for revival. முதலாவது சொன்ன என்ன கேட்டேன்? ஒரு மனம் கூடி வருதல். எங்க வரணும்? பலிபீடத்துக்கு வரணும். இங்க வந்துடணும். வந்தா அக்கினி வர இடத்துலையும் ஹல்லேலூயா தண்ணீர் பாய்ந்து செல்லும். அங்கிருந்து வருது. கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். எழுப்புதல் எப்படி இருக்கும்? பலிபீடத்தில் 2 காளையை கொண்டு வந்து வைக்கிறான். அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுறான். அக்கினியே அனுப்புறார். எப்படி இருந்துச்சு அந்த பலிபீடம்? ஈரமா இருந்துச்சு. இட் வாஸ் a wet surface. சான்ஸே கிடையாது. விஞ்ஞானி கூட குழம்பி போயிருப்பான். ஒரு ஈரமான ஒரு இதுல இட் இஸ் a wet surface இருக்கு. எத்தனை குடம் தண்ணி ஊத்துனா அங்க அக்கினி இறங்கி வந்து வேலையை செய்துனா எங்க அப்பா இல்லாமையிலும் இருக்கிறதை செய்வார். செய்துதான் முடிப்பார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அரைக்கிற நல்ல தேவன் இயேசு மாத்திரமே. எல்லா நாமங்களும் இந்த தேசத்துல கர்த்தரே தேவம் என்று மூலம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகும். ஆண்டவரை இன்றைக்கு எலியாவை போல என்னையும் இந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க. என்னுடைய தேசம் ஒரு சவால் நிறைந்த ஒரு தேசம். என்னுடைய மக்களோட மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நான் காம்ப்ரமைஸ் பண்ண போறதே இல்லை. கேள்வி கேட்க போறதும் இல்லை. எப்பேற்பட்ட சவால் வந்தாலும் சரி, என்னை தனி மேல கொண்டு போய் எங்க நிறுத்தினாலும் சரி, ஆண்டவரே ஆற்றங்கரையில கொண்டு போய் நிறுத்துறீங்களா? சூர செடியில கொண்டு போய் நிறுத்துறீங்களா? வனாந்தரத்தில் கொண்டு போய் நிறுத்துறீங்களா? குகையில கொண்டு போய் நிறுத்துறீங்களா? இல்ல ஒரு திரள் கூட்டத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துறீங்களா? அங்கேயும் இயேசு என்று நான் அறிக்கை செய்வேன். That is revival, my friend. அதுதான் எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்கு என்னை நீங்க பயன்படுத்துங்க. என்னை பயன்படுத்துங்க. எலியாவை போல சோர்ந்து போய் நின்ற நேரங்கள் உண்டு. சோர்ந்து போய் நின்ற நேரங்கள் உண்டு. தப்பி சென்ற வேளைகள் உண்டு. ஆனாலும் என்றைக்கு என்னை நீ வெளியே கொண்டு வர விரும்புகிறீங்களோ, உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அது ராஜாவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே எங்க அரசாங்கத்தில் எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இல்ல ஆண்டவரே சொந்த மக்களே எங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, கர்த்தரே தேவம் என்று அந்த நாவுகள், அதே முழங்கால்கள் முடங்குற வரைக்கும், நாவுகள் அறிக்கை செய்யற வரைக்கும் அந்த பலிபீடத்தில் நான் காத்திருப்பேன். காத்திருப்பேன். வைக்கால கட்டுவேன். அக்கினி நீங்க தான் அனுப்ப போறீங்க. அக்கினி நீங்க தான் அனுப்ப போறீங்க. எங்களை பார்த்து பல காரியங்கள் சொல்ல, விலகம் பண்ற, நீ சரியில்லை, வாழ்க்கை நல்லா இல்ல, பல காரியங்களை குறித்து குற்றம் சொல்லலாம். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் கர்த்தர், என்னை படைத்த தெய்வம், என் சிருஷ்டி கர்த்தர், என் ஆத்ம நேசர், என் துணையாளர், என்னுடைய நண்பன், என்னுடைய தகப்பன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அவர் என்ன நினைத்து என்ன நினைக்கிறாரோ அதுதான் எனக்கு கவலை. உலகம் பல காரியத்தை சொல்லுங்க. உலகம் பல காரியத்தை சொல்லும். உங்க சொந்த உறவுகளே ஒரு நாள் வந்து கடந்து போகும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் உங்களை அணைத்துக் கொள்ளுற நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரிவைவல்ல, இந்த எழுப்புதலின் தீயில, இந்த செய்திய, இந்த சத்தியத்துல பிடித்து கொள்ளுங்க. பிடித்து கொள்ளுங்க. பிடித்து கொள்ளுங்க. பிடித்து கொள்ளுங்க. எழுப்புதல் வரப்போகிறது. துரிதமாய் வரப்போகிறது. துரிதமாய் வரப்போகிறது. துரிதமாய் வரப்போகிறது. நம்ம எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாமே எதிர்மறையாய் இருக்கிற அடையாளங்கள். ஆல் ஆர் நெகட்டிவ் சைன்ஸ். ஆனால் பாசிட்டிவ் சைன் வரப்போகிறது. எப்பேற்பட்ட அடையாளங்கள் வரப்போகிறது? திருச்சபைக்குள்ள எழுப்புதல், கிறிஸ்தவ உலகத்தில் எழுப்புதல் வரப்போகிறது. ஆண்டவர் நம்ம அனைவரையும் எடுத்து பயன்படுத்த போகிறார்.
அனைவரையும் எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த பலிபீடத்துல வந்து இங்க இருந்து தான் போன வாரத்தில் சொன்ன எசேக்கியேல் வாசித்தோம். இந்த இடத்துல தான் அந்த எழுப்புதல் நதி பாய்ந்து செல்கிறது. அப்பா சொல்றாரு, இதே இடத்துக்கு மறுபடியும் வந்துரு. இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். இத முடிவை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த தண்ணி பாய்ந்து செல்கிறதோ அங்க கனிகளை பார்ப்போம். செத்த கடலில, உப்பு கடலில மீன்களை பார்ப்போம். எஸ், பலிபீடத்துல, ஈரமான பலிபீடத்துல அக்கினி இறங்கும் போது வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். எஸ் ஃபாதர், நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இன்றைக்கு நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் சொல்வதை நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா தாழ்மையோடு சொல்லியிருக்கிறேன்பா. இந்த திருச்சபை, இந்த மக்கள் உம்முடைய பார்வையில விலையேற பெற்றவர்களா இருக்கிறார்கள். இவளை வைத்துதான் ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபையை தாங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது உடைய காணிக்கையும் தசமபாகளையும் நாம் ஆண்டவர் நாம மகிமைக்கென்று ஏறெடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாரீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை உசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என்ற பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா
எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் பயந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. பாடுவோமா? யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே நம் தெய்வம். ஹல்லேலூயா. தேவைகள் அனைத்தையும் சந்திப்பா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் கிருபையினாலே 9 மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். இன்னும் 2 நாட்களில் இது முடித்து 10வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவைகள் அநேகம் இருக்கும், நெருக்கம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். உங்க தேவையை அவர் பார்த்து கொள்வார். ஆனால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய காலம் நம்ம செய்யணும். அதையும் நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்து. ஆண்டவரே, என் கரங்களை பலப்படுத்து, என் கரங்களை பலப்படுத்து. என்னோட ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததிலிருந்து நான் உற்சாகமாக கொடுத்துருக்கேன். சில பேர் நினைக்கிறீங்க நான் கொடுத்துட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சுன்னு. இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இனிமேல் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இதோட ராஜ்யத்துக்கு கட்டப்பட நீங்கள் செய்றீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ராஜ்யத்துக்குள்ள அநேகர் வராமல் இருக்கிறாங்க. அவளுக்காக தான் அந்த எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்காக நீ என்ன செய்ய போகிறோம்? அந்த எழுப்புதலுக்காக நீங்கள் நானும் என்ன செய்வோம்? தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பலவீனங்கள் வரும், சுகவீனங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், இழப்புகள் வரும். இதன் மத்தியிலையும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பரம தகப்பனிடத்தில் கேட்கல, ஏன் இந்த சிலுவை, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம், ஒரு கேள்வி கேட்கல. அடிக்கப்பட்டவராய் மௌனமாய் அமைதியாய் கடந்து சென்றார். He walked that road alone. அந்த பாதையை தனிமையாய் கடந்து சென்றார். எழுப்புதலுக்கு ஆண்டவர் உங்களையும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கொண்டு போகுவார். சுற்றி அநேகர் இருக்கலாம், ஆனால் இல்லாதது போல இருக்கும். ஏனால் நீங்க வித்தியாசமானவராக இருக்கணும். தனிமை இருக்கும். ஆனால் அந்த தனிமையிலையும் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அந்த தனிமை உங்களுக்கு வெறுமையை கொடுக்காது. அந்த தனிமை அவருக்கு பெருமையை சேர்க்கும். அந்த தனிமை இயேசுவின் ராஜ்யத்திற்கு பெருமையை சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் மௌனமா இருந்து ஏதோ வந்தோம், ஆராதிச்சோம், பாடல்களை கேட்டோம் இல்லாம ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போடு, எனிதிங், ஒரு ஆராதனையா இருக்கலாம், ஒரு தேவ செய்தியா இருக்கலாம், ஒரு அர்ப்பணிப்போடு முடியும், ஒரு அர்ப்பணத்தோடு முடியணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எலியாவை போல நான் நிற்க முடியல, பரவாயில்லப்பா. ஏதோ ஒரு ஓரத்துல இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நின்று இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்தா எனக்கு போதும். ஏதோ ஒரு மூலையில இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல,
வசிக்கிற இடத்துல இயேசுவை நான் காட்டி கொடுக்க போவதில்லை, இயேசுவை நான் காண்பிப்பேன். I will not betray him, I will not deny him, I will show who Jesus is to this world. இயேசு என்கிற ஒரு தெய்வம், அவர் யார் என்பதை உலகத்துக்கு காட்டுவேன். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் தேவையில்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவையில்லை, ஒரு சோஷியல் மீடியா தேவையில்லை. உங்க வாழ்க்கை இருக்கிற இடத்துல பேசணும், இருக்க இடத்துல பேசணும். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். They should see the reflection of Christ in you. அதுதான் எழுப்புதல். இருக்கிற இடத்துல மௌனமா இருந்தாலே போதும், இருக்கிற இடத்துல மௌனமா இருந்தாலே போதும், அவர் சாட்சியை காத்து கொண்டாலே போதும். எஸ், உங்கள் நிமித்தமாய் உங்களுக்குள்ள இருந்த அந்த அக்கினி எழும்பும், தீயாய் பற்றி எரியும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை இறங்கி வாங்க. எலியா சொன்னது போல, சின்னத்துல your silent prayers will win wars. உங்க மௌனமான ஜெபங்கள் பெரிய யுத்தங்களை சந்திக்கும், ஜெயத்தை கொண்டு வரும். உங்க சுயத்துல இறங்கிடாதீங்க, மாம்சத்துல இறங்கிடாதீங்க, உங்க ஞானத்துல இறங்கிடாதீங்க, அறிவில் இறங்கிடாங்க, பலத்துல இறங்கிடாங்க, தாளத்துல இல்லை. நத்திங். ஆண்டவரே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த நேரத்தில் நான் சொல்லணுமா சொல்லணும்னே தெரியல. நான் ஒரு பாரம் எனக்கு இருக்குது. ஆண்டவரே, இந்த 10 வருஷங்கள் என்னை நடத்தி வந்திருக்கிறீங்க, ஆனால் அடுத்த 10 வருஷங்கள் வரும் காலங்கள் என்றைக்கு நாம் அனைவரும் இணைந்து ஒரே மனதோடு, ஒரே கூக்குரலாய், ஒரே வாஞ்சையோடு, ஒரே தரிசனத்தோடு, ஒரே பாரத்தோடு, ஒரு மனமாய், ஆண்டவரே இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இதுக்கு மேல எங்களால முடியாது, நீங்க தான் எங்களை நடத்தணும், நீங்க தான் எங்களை நடத்தணும், நீங்க தான் எங்களுக்கு நடத்தணும். இடத்துக்கு ஜெபிச்சிட்டோம், இடத்துக்கு பிரயாசப்பட்டுட்டோம், எல்லா காரியங்களும் பண்ணி பார்த்துட்டோம். இனிமேல் நீங்க தான், நீங்க பார்த்து கொள்வீங்க. அதெல்லாம் உங்களுக்கு லேசான காரியம், நீங்க பார்த்துப்பீங்க. ஆனால் உமக்கென்று நாங்க எழும்பி நிற்போம், ஒரு மனமா இயேசுவுக்காக நிற்போம். இயேசு இந்த 10 ஆண்டுகள் எங்களோடு நின்றார், இனிமேல் நாங்க அவளுக்காக நிற்போம். அல்லேலூயா. என்றைக்கு அந்த ஒரு மனம் வருகிறதோ, அது எனக்கு மட்டும் இருந்தா போதாது, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், சிறியோர் பெரியோர் யாவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை, அந்த நல்ல வார்த்தை, அந்த நல்ல வார்த்தை, ஒரு மனம் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே சரீரமா நிக்கணும். ஏது வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உலகத்தை பார்த்து கேட்கணும். அல்லேலூயா. நாம் எல்லாருமே ஒன்றாய் இணைந்தால் போதும். சபைக்கு ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, சபைக்கு ஆத்துமாக்கள் மாத்திரமல்ல, எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும். எழுப்புதல் வந்தா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகத்துல நிறைவேறி இருக்கிறது, வேதத்துல நிறைவேறி இருக்கிறது. அது நம்ம கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். பரிசுத்த பர்வத மகா சபையின் கண்கள் காணும், காணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. எத்தனை பேர் என்னோடு ஒருமித்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ஜெபத்தை நான் அக்டோபர் 11ஆம் தேதி பண்ணோன்னு யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் ஏன் இன்றைக்கு என்ன பண்ண வைக்கிறாரு எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே இணைந்து வரும் காலங்களை, வரும் நாட்களில் அவர் கரத்தில் ஒப்படைத்து, ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க, இம்மட்டுமாய் எபினேசரா நடத்தி வந்திருக்கிறீங்க. You have led us hitherto. இது வரைக்கும் ஒரு கல்லை வைத்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கல்லை நம்ம நீங்க வச்சுட்டோம். இது வரைக்கும் நாங்க வந்துட்டோம். இனிமேல் நீங்க பார்த்து கொள்வீங்க, இனிமேல் பார்த்து கொள்வீங்க. எங்க வாழ்க்கையில எது நடக்குதோ நடக்கலையோ எங்களுக்கு அது கவலையே கிடையாது. எழுப்புதல் வந்தால் போதும், இயேசுவுக்காக இந்த ராஜ்யம் கட்டப்பட்டால் போதும்,
பரிசுத்த பர்வத ராஜ்யம் இல்லைங்க. பரலோகத்தின் ராஜ்யம் பூலோகத்தில் நிறைவேறணும். அவருடைய சித்தம் நிறைவேறணும். It is not my will, Father, but your will be done. Your will be done. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். இங்க திருச்சபைக்கு வைத்திருக்கிற சித்தம் மாத்திரமே. நாங்க பிளான் பண்ணலாம், பிரயாசப்படலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா அப்பாவோட கரம் அதில் இருக்கணும். அப்பாவுடைய சித்தம் அதில் இருக்கணும். அது ஒன்று மாத்திரம் இருந்தாலே போதும். சகலமும் 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 அவர் கொடுத்த இத்தனை வாக்குத்தத்தங்கள், 10 ஆண்டுகளை எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. அத்தனையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும், நிறைவேறே தீரும். ஏனால் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாகவே செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். நாங்களும் செய்வோம். அவரோடு இணைந்து பயணிப்போம். அவருக்காக நிற்போம். அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு தாகத்தோடு, ஒரு வேண்டுதலோடு, ஒரு ஜெபத்தோடு அது நல்ல தகப்பனை பார்த்து சொல்லுங்க. எங்க சபை ஒன்றும் இல்லை, எங்க குடும்பம் ஒன்றும் இல்லப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும், வேணும். இந்த 10 வருஷம் இருந்தது, இனிமேலும் அந்த கிருபை தான். இனிமேல் உங்களுடைய வழி நடத்துறது தான். இனிமேல் உங்களுடைய இலக்கம் தான், உங்களுடைய சித்தம் தான். இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் என்று சொல்ல எஸ் எனக்கு ஒன்று. ஆமாண்டவரே, இந்த 10 வருடங்கள் நாங்க செய்தது ஒன்றுமே இல்லை. நீங்க எல்லாமே நீங்க கொடுத்ததுதான், எல்லாமே நீங்க வழி நடத்துறதுதான். எஸ், நான் ஐ எம் நத்திங் ஃபாதர். நான் ஒன்றுமே இல்லை. உங்களை தாழ்த்துங்க, அப்பா உயர்த்துவார். ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்த வல்லவரார். எதுவும் இல்லை. ஆமாண்டவரே, 2015ஆம் ஆண்டு இதே நாட்களில அற்பமான இருந்த ஒரு ஆரம்பம், அற்பமான இருந்த ஒரு ஆரம்பம். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ சோதனைகள் மத்தியில இந்த திருச்சபையை நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எஸ் ஃபாதர், 2019ஆம் ஆண்டு எங்க தகப்பனைகளை விட்டு கடந்து விட்டால், கொரோனா வந்தாலும், அநேகர்களை விட்டு கடந்து சென்றால், உங்களுடைய கிருபை 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 நான் என்று சொல்ல எஸ், உங்க கிருபை வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கிருபை எஸ் 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 ஃபாதர். நன்றி அப்பா. நன்றி. தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் ஆண்டவர் இந்த சபையிலிருந்து விளக்குகிறார். எஸ், கலைகளை பிடிந்து போடுகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய மனவாட்டியான நின்று கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எழுப்புவதற்கு தடையா இருக்கிற அறிகுறி இருக்குமானால் ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என் தலையை உயர்த்துங்க. இந்த கிருபை, இந்த கிருபை, இந்த கிருபை, இந்த கிருபை எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும். தாகம் உள்ளவனு மேல் ஆண்டவரே என் தண்ணீரை ஊற்ற வேண்டும் சொன்னீங்களப்பா. தாகத்தோடு வந்திருக்கிற, தாகத்தோடு நிற்கிற
இந்த கிருபை எனக்கு வேணும். Your grace Father, your grace. ஆண்டவரே கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, அந்த முழுமை, அந்த ஃபுல்னஸ், அந்த ஃபுல்ஃபில்மென்ட், அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை இன்றைக்கு, அந்த எழுப்புதல் இன்றைக்கு 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 கிருபை 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 வாயில திறந்து கேளுங்க. அப்பா கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். சோர்ந்து போய் முதலாம் ஆண்டவரே கிருபையை கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே நிற்க செய்தீங்களே, நிற்க செய்தீங்களே. சூரன் செடியின் கீழே அமர போகுது ஆண்டவரே. அனாந்தரத்துல எதுவுமே இல்லாமல் தனிமையில இருக்கும் போது ஆண்டவரே என்னோடு வந்து பேசின அதே தெய்வம் ஆண்டவரே இன்றைக்கும் அந்த கிருபையை பொழிய நீங்க வல்லவரா இருக்கிறீங்க. கிருபையை பொழிய வல்லமையா இருக்கிறீங்க ஆண்டவரே. இங்க நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரன் மீதும் சகோதரி மீதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய பலவீனங்கள், அவங்களுடைய தேவைகள் எதுவே எல்லாமே நீங்க நன்கு அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் என்ன பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியும். இந்த குறையை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும். தேவலை சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்துல வைத்து விடு, பலிபீடத்துல வைத்து விடு, பலிபீடத்துல வைத்து விடு. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு ஞானத்துல, பெருமையில, உங்க சுயத்துல நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க. எடுத்து போட்டுருங்க, எடுத்து போட்டுருங்க. அப்பா இனிமேல் நான் உணவே இல்லை, நான் கிரவுண்ட் ஜீரோல நிற்கிறேன், பேஸ்மெண்ட் இருக்கிறேன். நீங்க தான் என்ன உயர்த்தணும், நீங்க தான் என்ன உயர்த்தணும். அநேக காரியங்கள் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். என் பிள்ளையோட காரியத்துல, என்னுடைய வேலையில, என்னோட பிசினஸ்ல, என்னுடைய ஊழியத்துல, என் கையின் பிரயாசத்துல, என்னோட பலவீனத்துல எத்தனையோ காரியத்தை நான் சுயமாய் நான் செய்து பார்த்தேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன், இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம். இன்னைக்கு பலிபீடத்துல எப்பேற்பட்ட காரியத்தை நீங்க கொண்டு வந்து வைத்தாலும் சரி, அங்க ஒரு நதியாய் பாய்ந்து சென்றாலும் சரி, அது ஈரமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அது சுத்திகரிக்க வல்லவராயிருப்பார். Yes Father, you send the fire Father. அக்கினியை நீங்கள் அனுப்பி அதை சுத்தமாக்கி ஆண்டவரே நான் வெளியே வரும்பொழுது சுத்த பொன்னாக விளங்கும், சுத்த பொன்னமாக விளங்குமோ. Will be as refined as gold Father. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? ஆண்டவரை உடைக்கிறாரா, உருவாக்குகிறாரா, புதுப்பிக்கிறாரா, தனிமையின் பாதையில் கொண்டு போகிறாரா, கண்ணீரின் பாதையில் கொண்டு வராரா. பிரச்சனையே வேண்டாம், கவலையே வேண்டாம். ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். தூயவன் கையில களிமண்ணை போல ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய், உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய், a vessel that is pleasing to you Father. இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் அல்ல, இந்த உலகத்துக்கு ஏற்ற பாத்திரம் அல்ல, இந்த எழுப்புதலுக்கு ஆஜத்திற்கு உகந்த ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிக்க போகிற யாரெல்லாம் ஆண்டவரே உடைந்து போய் வந்திருக்கிற, உடைந்து போய் வந்திருக்கிற சரீர பிரகாரமாய் பலவீனங்கள் இருக்கும், வாழ்க்கையில தேவைகள் இருக்கும். இல்ல சில பேர் ஊழியத்தின் பாதையில ஆண்டவரே இத்தனை காலம் பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆத்மாவே நான் பார்க்க முடியல, அறுவடையை பார்க்க முடியல. I don't see light Father. ஆண்டவரே இருளில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு குகைக்குள்ள போய்கொண்டே இருக்கிறேன். வெளிச்சம் வரும், வெளிச்சம் வரும், வெளிச்சம் வரும், வெளிச்சம் வரும், நன்மை வரும், பதில் வரும், ஜெபத்துக்கு பதில் வரும். ஆண்டவர் சொல்றார், பதில் வர போகிறது, பதில் வர போகிறது, அக்கினி வர போகிறது. அதுக்கு முதலாவது நீ பலிபீடத்திற்கு வந்துரு, பலிபீடத்திற்கு வந்துரு. அந்த பலிபீடத்தை நீ சீர் செய்து கொள்வாயானால் அக்கினி அனுப்பப்படும், அக்கினி அனுப்பப்படும். நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய மனவாட்டியா ஆண்டவரே நீர் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். 9 மாதங்கள் கண்ணின் கனி போல, கண்ணின் மணியை போல் ஆண்டவரே ஒரு தகப்பன் சுமந்து செல்வது போல, ஒரு தாய் எங்களை அரவணைத்து செல்வது போல ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் எங்களோடு துணை நின்றே, அதற்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற, நின்று கொண்டிருக்கிற, ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரியப்பா, அவர்களை உன் சமூகத்தில் நான் கொண்டு வருகிறோம். அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றிலும் அவங்க வாழ்ந்து சுகமாய் இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இன்றைக்கு தியானித்த அந்த வசனத்தின்படி எழுப்புதலுக்கு எலியாவை போல எந்த சூழ்நிலை எதிரிகள் வரலாம், அடையாளங்கள் வரலாம், ஆதாரங்கள் வரலாம், ஆனாலும் ஆண்டவரே உமக்காக எழும்பி நிற்க எங்களுக்கு கிருபையை தாங்க, கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே விசேஷமாய் இந்த நாளிலே காணிக்கை தசமாங்களை கொடுத்த இந்த அன்பு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையை நீங்க சந்திங்கப்பா. அநேக பேர் நொறுக்கப்பட்டு தன்னுடைய இல்லாமையில கொடுக்குறாங்க. ஆண்டவரை அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து இடம் கொள்ளாமல் போற அளவுக்கு அவளை ஆசீர்வதி தலையை உயர்த்துங்க. உன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஒரு விசையாய் எங்க திருச்சபைக்கு நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறோம். உமக்காக எளிமை நிற்க, உமக்காக பிரகாசிக்க எங்கள் கிருபையை தாங்க. ஆண்டவரை இப்பொழுதும் நேற்று தினத்தில் அந்த கரூர் பட்டணத்தில் ஆண்டவரே உயிர் இழந்த அந்த குடும்பத்தாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவளுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தாங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் ரிகவர் ஆகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தை தாங்க. ஆண்டவரே மறுபடியும் இப்பேற்பட்ட சம்பவங்கள் எங்கள் தேசத்தில் நடக்காதபடிக்கு எங்கள் தேசத்தையும் இரத்த கோட்டைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்கள், எங்கள் சகோதர சகோதரிகள், ஆண்டவரே அவனோட மனக்கண்களை திறந்து இயேசுவானவரை மாத்திரம் பார்க்க கிருபையை தாங்க. யாரெல்லாம் சுகத்தோடு இருக்கிறார்களோ நல்ல சுகத்தை தாங்க. ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர வல்லவராக இருக்கிறீங்க. ஜெப நாட்களை ஆண்டவரே கையில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அக்டோபர் 11 11ஆம் தேதி அந்த 10வது ஆண்டு நினைவு கூட்டத்தை, சோத்திர கூட்டத்தை கையில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்மளோடும் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் விசேஷமாக இந்த 70 நாட்களில் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அந்த அக்டோபர் 11க்கு அந்த கூட்டத்துக்கு நீங்க பேர் கொடுக்காம இருந்தீங்கன்னா கீழே இடத்துல போகும்போது புக் ஸ்டால் பக்கத்தில் உங்க பேரை கொடுத்துட்டு போங்க. அதே போல் அவுட்ரீச்சுக்கு பேர் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா பேரை கொடுத்துட்டு போங்க. இந்த ஜெபத்துக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுதினம். இன்றைக்கு 6:30 மணிக்கு, அடுத்த 2 நாட்கள் காலை 10லேருந்து 12 மணி வரைக்கும் இந்த ஜெப நாட்களை அனுசரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கு? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவார். அல்லேலூயா. தைரியமா சந்தோஷமா கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.